வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. டெல்லியில் பாராளுமன்றம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அதிமுக எம்பிக்கள் திரு சி.வி. சண்முகம் அமித்ஷா அவர்களை சந்தித்தார் அப்படின்ற தகவல்கள், இன்னொரு புறம் திரு தம்பிதுரை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார் அப்படின்ற தகவல்கள். என்ன நோக்கத்திற்காக இந்த சந்திப்பு? கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறதா? இபிஎஸ் சொல்லி இந்த சந்திப்புகள் நடைபெற்றதா அப்படின்ற பல கேள்விகள் ஒருபுறம் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தமிழ்நாட்டுக்கு 6ஆம் தேதி வர்றார் பிரதமர் மோடி. இந்த வருகையின் போது பிரதமரை இபிஎஸ் சந்திப்பாரா அப்படின்ற கேள்வி இருந்தப்போ இபிஎஸ் சந்திக்கிறார், கூடவே ஓபிஎஸும் சந்திக்கிறார். 2 பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. பிரதமருடைய வருகையின் போது குறிப்பாக இந்த முறை அவர் வர்றப்போ கூட்டணியை இறுதி செய்கிறாரா அப்படின்ற கேள்விகள் ஏற்பட்டிருக்கிறது. எந்த மாதிரியான பாணி? 2021 கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளுமே இப்போது திரும்ப சேர்றாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது. விவாதிக்க இருக்கிறோம். தமிழகம் வரும் மோடி இறுதியாகிறதா கூட்டணி அப்படின்னு. நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முனவர் பாஷா அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல திரு தாமோதரன் பிரகாஷ். பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றார். தமிழ்நாட்டில் புதிய ரயில் பாலத்தை பாமனில் திறந்து வைக்க வர்றார். அதை தாண்டி அவரை வரவேற்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷெட்யூல், யாருக்கெல்லாம் அனுமதி அப்படின்றது, பிரதமருடைய இந்த விசிட்டினுடைய அரசியல் நோக்கம் என்னவா பார்க்குறீங்க? அதாவது பாம்பன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் பாஜகவை பொறுத்த வரைக்கும். அதனால தான் அவர் வர்றதுக்கு முன்னாடியே கச்சத்தீவு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஏற்றியிருக்கார் ஸ்டாலின். ஏன்னா போன தடவை ராமநாதபுரத்தில் போட்டி போடுறதா இருந்தார் மோடி. போட்டி போட்டு அங்கே கச்சத்தீவு நாங்கள் மீட்போம் அப்படின்றது ஒரு பெரிய அஜெண்டாவாக வச்சு 40 தொகுதியும் தமிழ்நாட்டில் ஸ்வீப் பண்ணுறதா இருந்தாங்க. ஏன்னா கச்சத்தீவு தார பார்த்தது கலைஞர், இந்திரா காந்தி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நெரேட்டிவ், ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று பேக்ரவுண்டில் செட் பண்ணி வச்சுட்டு வந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது மிஸ்ஃபயர் ஆகிடுச்சு. அது நீங்கள் எடுத்த தேதி தப்பு, அதுக்கான விஷயங்கள் வெளிவந்தது தப்பு, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையுடைய அந்த எஃபர்ட் தப்பான ஒரு மிஸ்ரெப்ரசன்டட் ஸ்டோரியாக மாறி போச்சு. அதே மாதிரி அண்ணாமலை கூட்டணியும் மிஸ்ரெப்ரசன்டட் கூட்டணியாக அமைச்சு கிட்டத்தட்ட பாஜக தோல்வி முகத்தில் போயிடுச்சு. 18% வாக்குகள் பாஜக, 11 தனிப்பட்ட முறையில் 11% வாக்குகள் இப்படியெல்லாம் பெற்றிருந்தால் கூட பல இடங்களில் அதிமுக 3வது இடம், பல இடங்களில் பாஜக 3வது இடம் அப்படின்னு வந்தால் கூட என்னால் நீ கேட்ட, உன்னால் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு எதிரொலிக்கிற மாதிரி பாஜக அண்ணாமலை ஒரு தியரி முன் வச்சு அவர் போனதுனால வரல அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023 ஜூலை என்டிஏ கூட்டத்தில் கலந்துக்கிட்ட எடப்பாடி இப்போ தான் பிரதமரோட ஒரு நேரடியாக ஒரு விஷயங்களில் மீட் பண்ணுறாரு. அந்த கூட்டத்துக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் பிரம்மாண்டமான நிகழ்வுகள். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு பாஜகன்ற ஒரு சொல் தமிழகத்தில் ஒலிக்காத அளவிற்கான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ பாஜகன்றது மிக மோசமான ஒரு சப்ஜெக்ட்ன்ற அளவுக்கு போய் பாஜக எதிர்ப்பு என்பது தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலங்களை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஹிந்தி மொழிக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், டீலிமிட்டேஷனுக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், அனைத்து போராட்டங்களிலும் தமிழ்நாடு முன்மாதிரியாக அடுத்து வரக்கூடிய நிலைமைக்கு போக அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு செக் பண்ணும்போது தான் எடப்பாடியோட மறுபடியும் ஒரு கூட்டணியை எடப்பாடி எந்தெந்த விதத்தில் பணிய வைக்க முடியுமோ அந்தந்த விதத்தில் ஃபைலெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அவரை பணிய வச்சு. இப்போ அவர் சந்திப்பு கூட பணிந்ததனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், பணிந்தது இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை பணிய வைக்கிறதுக்கு பல்வேறு விதமான முயற்சிகள் எடுக்கப்பட்டதாக செய்திகள் வருது. அதில் அவரது மகனுடைய ரோலும் வருது, மகன் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள்லாம் பெரிய அளவுக்கு வருது. அது இதெல்லாம் கேஷியங்களாக தானே இருக்குது. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்றதானே. அது உங்களுக்கு ஏஷியங்களாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ரைட்டுங்களா? அமலாக்கத்துறை வழக்குகள், சிபிஐ வழக்குகள் எல்லாமே ஏஷியங்களாக தான் வரும். அது உங்களுக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளாக வரணும்னா அது சார்ஜ் ஷீட்டாக வரணும். அந்த மாதிரி சார்ஜ் ஷீட் கன்ஃபர்மேஷனுக்கான விஷயங்கள் இல்லை. ஏன் திடீர்னு இவ்வளோ நாள் சண்டை வருது, ஏன் திடீர்னு நான் காவிரியும் கோதாவரியும் இறைக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லணும், 3 கார் மாறியாம் போனோம், திடீர்னு போய் சந்திக்கணும்.
எடப்பாடியை அமித்ஷாவை சந்திக்கணும், கூட்டணி வரணும். இப்போ வந்து பிரதமர் வரணும், பிரதமருக்கு வந்து எடப்பாடியும் போய் சந்திக்கணும், ஓபிஎஸும் போய் சந்திக்கணும். இதெல்லாம் ஏன் இந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஏன் வந்துச்சு? அப்போது இவங்களோட வெயிட்டாக ஏதோ ஒன்று அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை வச்சு த்ரெட்டன் பண்ணி கூட்டணிக்கு வந்திருக்காங்க அப்படின்ற. இல்லை, இப்போ பிரதமர் சந்திக்கிறான்றப்போ ஒரு அஃபிஷியல் சந்திப்பு, இது புரோட்டோகால் படி கூட இருக்கும். இதை எதை இண்டிகேட் பண்ணுது? இது வந்து கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்றதை இண்டிகேட் பண்ணுது. கூட்டணி வந்து அதிமுகவும் பாஜகவும் இனி வந்து கூட்டணியில் பிரியாது, ஒரு திருமண பந்தத்தை போல இணைந்த கூட்டணி. அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு, இது மறுவீடு போகிற மாதிரி தான் இந்த விசிட். ஓபிஎஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஓபிஎஸும் அவ்வளோதான். ஓபிஎஸ்ஸை இணைக்கணுன்றதை நான் மேட்ரு. இவர் வந்து இணைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து 2 ஃப்ரண்ட்டு, பிஜேபி ஃப்ரண்ட்டு, ஏடிஎம்கே ஃப்ரண்ட்டு. பிஜேபி ஃப்ரண்ட்டுக்குள்ளே ஓபிஎஸ்க்கு அலாட்மெண்ட்டு, ஏடிஎம்கே ஃப்ரண்ட்டுக்குள்ளே எடப்பாடிக்கு அலாட்மெண்ட்டு. ஸோ 2 ஃப்ரண்ட்டாக கொண்டு போகிறாரு. எடப்பாடி அதை 2 ஃப்ரண்ட்டாக மாற்றுறாரு. அவங்க ஒரே ஃப்ரண்ட்டாக கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓபிஎஸ், சசிகலா, தினகரன்லாம் நீங்கள் பார்த்து. இவங்க இருக்கக்கூடாதுன்னு அந்த கூட்டணியில் சொன்னால் இப்போ அதானே சொல்கிறாரு. இருக்கக்கூடாதுன்னா அவர் சொல்லவே முடியாது. அவங்க வந்து சேர்க்க முடியாதுன்றது அதிமுகக்குள்ள சேர்க்க முடியாது, அதிமுகக்குள்ள சேர்க்க முடியாது. இது உள்ஒதுக்கீடு மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கோங்க. அதாவது சார், பாஜக வந்து 100 சீட்டு கிட்ட கேட்குறாங்க. இவர் வந்து ஒரு 134 சீட்டு கிட்ட ஏடிஎம்கே இதுக்குள்ளே வருது. அந்த 100 சீட்டுக்குள்ளே நீங்கள் யாருக்கு வேணால் எப்படி வேணால் கொடுத்துக்கோங்க. 100 சீட்டு கேட்குறாங்க. 100 சீட்டு கேட்குறாங்க சார். 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க சார். 2001 அப்புறம் இந்த மாதிரி இவ்வளோ சீட்டெல்லாம் யாருக்கு கொடுத்ததில்லை சார். 2011 கூட விஜயகாந்த் 41 தான் கொடுத்தாங்க. அதான் சார், பாமக எவ்வளோ சீட்டு வாங்கும்? ஒரு 20 சீட் வாங்குமா? 20 சீட், 25 வாங்குவோம். 20-25. ஓபிஎஸ் டீம் எவ்வளோ வாங்கும்? டிடிவி டீம் எவ்வளோ வாங்கும்? ஓபிஎஸ் டீம், டிடிவி டீம், சசிகலா டீமு, இவ்வளோ டீம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து ஒரு 15-20 சீட் போகுமா? 40 போயிடுச்சா? மீதி 40 சீட்டு வந்து பாஜகவா? 80 ஆச்சா? மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டு இவர் வாசன், ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன், இவங்க எல்லாரோட விஷயங்களும் இருக்குது இல்லைங்களா? அவங்களெல்லாம் அலாட் பண்ணோம் இல்லைங்களா? மற்ற உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு 100 சீட்டு. இவங்க வந்து விஜய்க்கே 80 சீட்டு வரைக்கும் பேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஏடிஎம்கே. ஓகே, விஜய் 80 சீட்டு கேட்கும்போது தான் அவங்களால முடியாது. விஜய்க்கு 40 சீட்டுக்கிட்டே அவங்க ஆஃபர் பண்ணாங்க ஏடிஎம்கே. கேட்போம். நிறைய தகவல்கள் இருக்கு. தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு புதுக்கோட்டை சீனிவாசனும் இணைந்திருக்கார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு முனவர் பாஷாட்ட, கூட்டணியை இறுதி செய்வது தான் பிரதமருடைய இந்த பயணத்தினுடைய முக்கிய நோக்கமா? ஏன்னா பிரதமர் இங்கே வர்றாரு, டெல்லியில் மாறி மாறி சந்திப்புகள் நடக்குது. அமித்ஷாவை சந்திக்கிறாங்க, நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாங்க. இந்த டெல்லி சந்திப்புகள் எதை உணர்த்துது சார்? இதுக்கெல்லாம் முன்னாடி வாசன் போய் அமித்ஷாவை பார்த்தது குறிப்பிடத்தக்க. அதாவதுங்க, பாராளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் என்ற முயற்சியிலே தலைவர் வாசன் முழுமையாக ஈடுபட்டார். 3 முறை எடப்பாடியார் அவர்களை தனிப்பட்ட முறையிலே சந்தித்து பேசி, இந்த அணி அமைந்தால் கண்டிப்பாக ஒரு 30 இடங்களை நாம் வெற்றி பெற முடியும் என்பதை எடுத்து சொல்லி, மத்தியிலே நீங்கள் ஒரு 4-5 அமைச்சர்கள் தமிழகத்திலிருந்து வருவார்கள், இன்றைக்கு இருக்கின்ற நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடுவுக்கு முன்னால் நீங்கள் பிரதமருக்கு பக்கத்திலே அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி, அதற்கு பிறகுதான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் எடப்பாடியார் நாங்கள் தனித்து போட்டிடுவோம் என்று அறிவித்தார். ஆனால் எனக்கு முன்னாலே பேசிய பத்திரிகையாளர் நிருபரோ எவரோ நிர்பந்தத்தின் காரணமாக எடப்பாடியார் போய் சேர்ந்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார். எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. அல்லது ஊழல் குற்றச்சாட்டு என்று சொன்னால், இப்போது டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று இடி சொல்லியிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட 524 கோடி ரூபாய் கழிவுநீர் அகற்றுகின்ற வாகனத்தில் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த ஆட்சியின் மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. எடப்பாடியாரை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரே குறிக்கோள், திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும். அதிலே ஒத்த கருத்துள்ள நடக்காம திடீர்னு போறாரு, அமித்ஷாவை சந்திக்கிறாரு, டெல்லி ஆபீஸை பார்க்க வந்தேன்னு சொல்றாரு. அங்கதான் இது ஏன் ஒரே நாள் இது வானிலை மாறுதே அப்படின்னு கேள்வி வருதுல சார். நான் என்ன சொல்றேன், நாடாளுமன்ற தேர்தலில் முறிந்து விட்டது. சட்டமன்ற தேர்தல் வந்து
தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். அப்படி இருக்கின்ற பொழுது அதிலே முக்கிய பங்காற்ற வேண்டியவர் எடப்பாடியார் தான். எடப்பாடியார் அவர் தலைமையிலே இந்த கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியார் வருவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் அமித்ஷாவை போய் சந்திக்கிறார். சந்திப்பதோடு மட்டுமல்ல, பிரதமர் வருகின்ற பொழுது அவரை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டு இருக்கிறார். எனவே ஒரே கருத்து என்னவென்று சொன்னால், திமுகவினுடைய ஆட்சியிலே தமிழ்நாட்டு மக்கள் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. தினசரி கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, இப்படி வரி வரியாக உயர்த்தி மக்கள் தலையிலே சுமையை ஏற்றி கொண்டு வரி எங்கு உடம்பு ஃபுல்லாகவும் வரியாக கோடுகளை போடுகின்ற ஒரு அரசாக தமிழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அரசை மாற்றியாக வேண்டும் என்ற எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தான் பலமான கூட்டணியை தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த முயற்சியை எடுத்தது யாரு? பாரதிய ஜனதா பாஜக எடுத்துச்சா, இபிஎஸ் எடுத்து திடீர்னு சந்திச்சாரா சார்? சார், இந்த தேர்தல் எடப்பாடியாருக்கான தேர்தல், சட்டமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி பிரதமராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் வந்தபோது அன்றைக்கு எங்கள் தலைவர் வாசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையின் ஒப்புதலோடு எடப்பாடியாரை சந்தித்து பேசினார். ஆனால் இன்றைக்கு நடக்க போகின்ற தேர்தல் சட்டமன்றத்துக்கான தேர்தல் என்கின்ற பொழுது இப்பவும் வாசன் போய் சந்திச்சார் சார். அதுலதான் என்ன நடந்துச்சுன்னு கேட்க வரேன். முதல் நாள் சந்திக்கிறாரு, அடுத்த நாள் இபிஎஸ் சந்திக்கிறார். இபிஎஸ் சார் அமித்ஷாவை இல்ல சார், காலையில் அவர் சந்திக்கிறார், நைட் எடப்பாடியார் சந்திக்கிறார். அதாவது அவரை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து தெளிவாக இருக்கிறார். இந்த கூட்டணி உருவாக வேண்டும் என்று சொன்னால் திமுக ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றியாக வேண்டும். அதற்காக திமுக எதிராக இருக்கின்ற சந்திப்பை ஏன் சார் எடப்பாடியார் மறைச்சாரு? கூட்டணினா இங்கேயே சொல்லிட்டு போலாமே, ஏர்போர்ட்லயே இல்ல டெல்லி ஏர்போர்ட்ல சொல்லாம, ஏன் நடுவுல கேட்கும் போது சொல்லாம, ஏன் மறைச்சீங்க, ஏன் ரகசியமா நடத்துனீங்க? சார் நான் என்ன சொல்றேன், அது அறிவிக்க வேண்டிய அவர் ஆரம்பத்துல சொல்றாரு. மடியில கனம் இல்லைன்னா உங்களுக்கு ஏன் சார் வழியில பயம்? சார் என்ன சார் கனம் இருக்கிற திமுக ஆட்சியில் இருக்கு சார். கோடி கோடியா கொள்ளடிக்கிறவங்களும் ஆட்சியில் இருக்காங்க. அமைச்சர், அதாவது முதலமைச்சர் எல்லாத்தையும் கொடுக்குறாங்களே, எது ரகசியமான சந்திப்பு? பார்த்தார் அமித்ஷாவை, சொல்லிட்டு போலாம்ல. ஏங்க பார்த்ததுதான் எல்லா டிவிலயும் வந்தது சார். 3 காரியம் செய்தியாளர்கள் கேட்டப்ப கூட டெல்லி ஆபீஸ பார்க்க வந்தேன். உறுதியாக கூட்டணி இல்ல சார், 3 கார்ல போறார், 4 கார்ல போறார், அது அவருடைய வசதி. கூட்டணி உறுதியானதுக்கு பிறகுதான் அறிவிக்க முடியும். நீங்க இதுக்குள்ளே கூட்டணி வந்துட்டுது அப்படின்னு நம்ம அவர் எப்படி சொல்ல முடியும்? இப்ப வரைக்கும் அதிமுக கூட்டணியை பத்தி எல்லாம் பேசல சார், வெளிப்படையா பேசல. இப்ப நீங்க கூட்டணி உறுதியாச்சுன்னு சொல்ல வரீங்களா? அமித்ஷா தான் சொல்றாரு கூட்டணி உறுதிய நேரத்தில் அறிவிக்கப்படுறார் சார். அதாவது கூட்டணி நிச்சயமாக வரப்போகிறது. ஏனென்று சொன்னால் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் பலமான கூட்டணி அதிமுக, பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் ஓரணிக்கு வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். எனவே கண்டிப்பாக எடப்பாடியாரை பொறுத்தவரை இந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு தயாராகத்தான் இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை, இதில் ரகசியமும் இல்லை. காலமும் நேரமும் வருகின்ற பொழுது கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் எடப்பாடியாரும் இணைந்தே அறிவிப்பார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. காலம் கணிஞ்சிச்சான்னு கேட்போம். திரு புதுக்கோட்டை சீனிவாசன், இபிஎஸ் சந்திக்கிறார் பிரதமரை வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் அப்படின்ற கேள்வியோடு ஓபிஎஸ்க்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கணுமா? பாஜக இதில் ஏதோ கணக்கு போடுது. தந்தி ஆயுத எழுத்து அவைக்கும் நெறியாளர் உள்ளிட்ட பார்வையாளர் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அதாவது சார், பிரகாஷ் சார் சொன்னார் பாருங்க, பணிந்து போயிட்டாங்க, பயந்து போயிட்டாங்க, ரகசியமா போயிட்டாங்க. அதெல்லாம் ஒரு அரசியலுக்காக ஒரு பழிய சொல்றாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திமுக செய்ய முடியாத 4 ஆண்டுகளில் திமுக மக்களுக்கு இந்த நலத்திட்டங்களை தவிர, ஒரு குறிப்பிட்ட நலத்திட்டங்களை தவிர மாநில உரிமைகளுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத ஒரு திமுகவை எதிர்பார்க்காமல் இன்றைக்கு களத்தில் அதிமுக
சந்திக்கிற நோக்கத்துக்காக தான் உள்துறை அமைச்சரை கடந்த மாதங்கள்ல சந்திச்சாங்க, கடந்த நாட்கள்ல. இப்ப பிரதமரை சந்திக்கிறது ஒரு முன்னாள் முதலமைச்சரா, ஒரு அதிமுகவினுடைய தலைவரா, எதிர்க்கட்சி தலைவரா போய் பிரதமருக்கு தேதி நேரம் கேட்டு பார்க்க போறாங்க. அப்ப தமிழர்களுக்கான நலன், தமிழக உரிமை, இது சம்பந்தமாக அதிமுக பிரதமர்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க. கூட்டணி பேச மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசுவாங்க, பேசாம இருக்க போறது இல்லை. ஆனா அதிமுகவிற்குன்ற ஒரு செயல் திட்டம் இருக்குது, தேர்தல்ல ஒரு கணக்கீடு இருக்குது. அப்ப அந்த கணக்கீடெல்லாம் சரியா வந்தாதான், அதாவது பொண்ணு மாப்பிள்ள பார்த்து எல்லாம் பிக்ஸ் ஆனதுக்கு பிறகுதான் பத்திரிக்கை அடிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே ஏன் பயந்துகிட்டு போறாரு, ஒரு 3 கார்ல போனாரு, ஏன் செய்தியாளர்கிட்ட சொல்லல? ஏங்க ஒரு அரசியல் கட்சி கூட்டணி பேசி அது பிக்ஸ் ஆனாதான் அந்த கருத்தை செய்தியாளர்கிட்ட சொல்லுவாங்க. முதல்ல ஒரு தொண்டர்கள், அதிமுக ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம், தொண்டர்களுடைய அந்த விருப்பங்களை ஆராயணும். மக்களுடைய விருப்பங்கள், எந்த கூட்டணி அமைத்தால் மக்கள் ஆசி வழங்குவாங்க, கூட்டணி இறுதியா அப்படின்றதெல்லாம் அது இப்போதைக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் தெரியாது. ஆனா யாரை சந்திக்க போறாரு அப்படின்றது தெரிஞ்சுதானே சார் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இல்ல அதை சந்திக்கிறது ஏன் மறைக்கணும்ன்றப்பதான் அந்த சந்திப்பு எதற்காக நடந்துச்சோன்ற நோக்கமும் கேள்வி ஆகுது. இல்ல மறைக்கிற நோக்கம் நிச்சயமா இருக்காது. என்னன்னா உள்துறை அமைச்சரை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போய் நேரம் கிடைக்காம திரும்பினா அதற்கு வேற ஒரு யூகம் கிளம்பும். புறக்கணிச்சுட்டாங்க உள்துறை அமைச்சர், அந்த மாதிரி ஒரு செய்தியை பரப்புறதுல யாருக்கு எந்த நன்மையும் இல்லை. ஒரு கட்சி, ஒரு புரட்சி தலைவர், புரட்சி தலைவிக்கு பிறகு இன்றைக்கு ஒரு கட்சியை நேர்த்தியா கொண்டு போறதுதான் முக்கியம். அவர் கூட்டணி அமைப்பாங்க. நீங்க கடந்த கால மாநில அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசுகள் அமைஞ்சது ஒரு பொது எதிரியை ஒவ்வொரு கட்டத்திலையும் 77ல நீங்க பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாயில இருந்து விபி சிங் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா யாரு வலது இடதுமா இருக்கிறவங்க கூட ஒன்னா சேர்ந்து ஒரு பொது எதிரியை வீழ்த்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாறு. அதிமுக இவங்களோட தான் சேரணும், இவங்களோட சேரக்கூடாது, அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை பகவனும் இல்லைன்ற கருத்தெல்லாம் இருக்குது. ஆனாலும் எல்லாவற்றையும் கடந்து ஒரு பொது நோக்கம் ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும். அதிமுகவுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்குது. அப்ப அந்த தேர்தல்ல அந்த திட்டங்களை யார் உற்று நோக்கி ஒப்புக்கொள்ளுகிறார்களோ அந்த கட்சியோடு தான் கூட்டணி அமைப்பாங்க. ஏதோ ஒரு தனிநபர் விருப்புக்காகவும் வெறுப்புக்காகவும் இதெல்லாம் ஒரு கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணி அது வெற்றியை நோக்கி நகரணும். அது மனக்கசப்போட பல்வேறு பிரச்சனைகளை மனசுல தாங்கிக்கிட்டு ஒரு கூட்டணி. விஜய்கிட்ட பேசினாங்க, விஜய் பிடி கொடுக்கலன்றதால டெல்லியை நோக்கி அதிமுக திரும்பி விட்டதா அப்படின்ற கேள்வியை முன் வைக்கிறாங்கல்ல. இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது நடக்குது சார். கூட்டணி 6 மாசம், இன்னும் சொல்லனா ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணி மாறின வரலாறு எல்லாம் இருக்கு. இருக்கட்டும், ஏன் கடந்த காலங்கள்ல பாஜக கூட்டணி வச்சு வெற்றி பெறல இல்ல? கடந்த காலங்கள்ல பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறாத சூழலும் இருந்திருக்கு. அப்ப எங்க நடந்தது தவறு, எந்த இடத்துல நமக்கு சரியா இருக்கும்னு ஆய்வு செய்ய வேண்டியது ஒரு கட்சி தலைவருடைய பொறுப்பு இல்லையா? அப்ப அந்த பொறுப்பை எல்லாம் உணர்ந்து தொண்டர்களுடைய உணர்வுகளை அறிந்து மக்களுடைய நாடி துடிப்பை பார்த்துதான் ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலயுமே அவர் சொல்லியிருக்கிறார். இல்ல சார், அந்த சந்திப்பு ஒரு புறம்னா நேத்து 2 சந்திப்புகள் நடக்குது. இதுவும் கூட்டணியை நோக்கி அதிமுக நகர்ந்துருச்சு அப்படின்னு உறுதிப்படுத்தலையா? சிவி சண்முகம் சந்திச்சுதான் வரக்கூடிய செய்திகள். இதுக்கிடையில நிர்மலா சீதாராமன் அவர்களை தம்பிதுரை சந்திச்சார் அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றாங்களோ? இல்ல, அதாவது யாரு பார்த்தாலும், அண்ணன் தம்பித்துறை பார்த்தாலும் சரி, அண்ணன் செங்கோட்டையன் பார்த்தாலும் சரி, அதிமுகவுடைய முகமா தான் பாக்குறாங்க. அது சொந்த கருத்துக்களா இருக்கலாம், பல்வேறு பிரச்சனைகளை தொகுதி சார்ந்து பேசுவாங்க. அது ஏதாவது ஒரு தேவை கருதி போயிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு அவங்களும் வெளிப்படையா இதற்காகத்தான் நான் போனேன் அப்படின்னு எந்த இடத்துலயும் அவங்க செய்தியாளர்கள்ட்ட கருத்தை வைக்கல. அப்ப ஒரு யூகத்துக்கு மதிப்பு கொடுத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க போய் பார்த்துட்டாங்க, அதனால பின்னடைவு, அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. அதாவது ஆய்வு செய்யறாங்க. ஒரு களத்துல ஒரு கட்சி அது ஒரு பெரிய வெற்றியை நோக்கி நகரணும் அப்படின்னா, அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியை அமையணும் அப்படின்னா அதற்கான கால அவகாசம் அந்த கட்சியோடு ஒத்து போகிற கட்சியோட தான் கூட்டணி வைப்பாங்க. அவசர கோலத்துல அள்ளி தெளிச்சுட்டு ஒரு பொது எதிரியை வீழ்த்துறதுல ஏதாவது ஒரு சேதம் ஏற்பட்டா, தேக்கம் ஏற்பட்டா அது அது எப்படி தாங்க முடியும்? அப்ப தமிழக மக்களுடைய உரிமைகளை காப்பதற்கு அதிமுக அதாவது ஒரு களம் அமைக்கிறாங்க சார், ஒரு வியூகம் அமைக்கிறாங்க. அதை நோக்கி தான் அவங்க போவாங்க. அதிமுக அமைக்குதா பாஜக அமைக்குதா அப்படின்ற கேள்வி இருக்கு. நான் கேட்போம் திரு நாகராஜ்.
கூட்டணி உறுதியாகிறது ஏறக்குறைய அந்த சந்திப்புகள்லாம் வெளிப்படுத்துது அப்படின்னா பாஜக தலைமை மாற்றமும் உறுதியாகுதுல்ல? பாஜக தலைமை மாற்றம் உறுதியாகுதா இல்லையான்றது நம்ம 7ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். லெட் அஸ் பி ஃப்ராங்க், 7ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். பட் தலைமை மாற்றம் நடந்தால் அண்ணாமலை எங்கே செல்வார் அப்படின்னு ஒரு கேள்வியும் எல்லாத்தையும் இருக்குது. நடக்குதா இல்லையான்றதை பார்க்கணும். பட் அண்ணாமலை எங்கே செல்வார்? அண்ணாமலையும் தமிழ்நாட்டில் தான் இருப்பார். இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, அண்ணாமலையும் இருப்பார், அதே நேரத்தில் ஒரு புதிய தலைமையும் வரும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் அவங்க மூவ் ஆகிறது மாதிரி தெரியுது. இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். எல்லாமே வந்து என்னென்னா, திமுக வந்து முன்னாடி போய் கூட்டணி வச்சா அது எதுவும் பிரச்சனை கிடையாது. அதிமுக போய் முன்னாடி கூட்டணி வச்சா அது அடிமைத்தனம், திருட்டுத்தனம், அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க. இது ஏன் எனக்கு சொல்கிறாங்கன்னு புரியவே இல்லை. அதிமுக என்ன பண்ணுறாங்க, டிஃபிட் டிஎம்கேன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வராங்க. திமுகவை தோற்கடிக்க வேண்டும். இங்கே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்னென்ன கட்சிகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது முதல்ல வந்து அவங்க சரி பண்ண வேண்டிய இடம் வந்து மத்திய தலைமை தான், பாஜக தான். அவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக பாஜக இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாய்ஸாக விஜய் இருந்தாரு, விஜய் ஒர்க் அவுட் ஆகலன்னு இல்லை நான் ரொம்ப 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்லைங்க, அவர் சொல்லிட்டு தாங்க இருந்தாரு. அவர் ஆஸ் எ கட்சி இன்னுமே விஜய்க்கு வந்து நம்ம நோன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு கடைசியில் மெகா கூட்டணி வந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்தியா அலையன்ஸ் மாதிரி நாளைக்கு விஜய், சீமான், பாஜக எல்லாரும் உண்ணா வந்தா என்ன பண்ணுவீங்க? திமுக தோற்கடிக்க வேண்டும் சீட்டு வேணும் சார், 234 தான். அது அவங்க சார், அதை பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? அவங்க அகாமடேட் பண்ணுவாங்க சார். சார் டிஃபீட் டிஎம்கேன்னு ஒரு கான்செப்ட் வருது சார். அந்த கான்செப்ட்ல எந்தெந்த கட்சிகளை உள்ள சேர்க்க முடியுமோ அவ்வளவு கட்சிகளை உள்ள சேர்க்கணும்னு பாக்குறாங்க சார். இதுல அவ்வளவுதான் சார். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா அவ்வளவுதான். அது இல்ல, அது யார் உருவாக்குற? ஏடிஎம்கே உருவாக்குதா, பிஜேபி உருவாக்குதா? 2 பேரும் சேர்ந்து உருவாக்குறாங்க சார். ஏடிஎம்கே மட்டும் உருவாக்கல, ஏடிஎம்கேவும் பாஜகவும் சேர்ந்து உருவாக்குகிறது இந்த கூட்டணியை. ஏன் இந்த கூட்டணியை உருவாக்குறாங்க? அதிமுகவுக்கு ஒரு குறை இருந்தது. இவங்களால வந்து நமக்கு வாக்கு வரல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் 2024 தேர்தலோட ரிசல்ட் பார்க்கும்போது அது மாதிரி இன்னும் அவங்களுக்கு ஓட்டு குறைஞ்சது தவிர ஏறல. 21 கம்பேர் பண்ணும்போது 24 வந்து அந்த ஓட்டை வந்து குறைச்சி தான் அவங்களுக்கு வாங்கியிருக்காங்க தவிர ஏற்றி வாங்கலை. அதாவது ஒரு ஸ்ப்ளெண்டட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதோ, ஒரு தனியாக வந்து 2 சீட்டோ 3 சீட் கன்வெர்ட் பண்ணுறதோ, அதான் எதுவுமே பண்ணவே முடியல. அதாவது கூட்டணி இல்லாமல் அவங்க நவரவே முடியல. இன்ஃபேக்ட் ரொம்ப க்ளோசஸ்ட் சீட்டாக வந்து அவங்களுக்கு வந்து விருதுநகர் போச்சு. இன்னொரு தொகுதி, அது என்ன தொகுதின்னு தெரியல, அந்த தொகுதி ரொம்ப க்ளோஸாக போச்சு. இந்த 2 தொகுதி தான் க்ளோஸாக போச்சு தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அதிமுக வரலாற்றில் ஒரு 5லேருந்து 6 சீட்டில் வந்து டெபாசிட் இழந்தாங்க ஒரு எம்பி எலெக்ஷன்லன்னு சொல்லும்போது, அதுவும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த மாதிரி வந்து அவங்க அதுவும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. நிறைய இடத்துல என்டிஏ செகண்ட் பொசிஷன் வருது சார், இவங்க தேர்ட் பொசிஷன் போகிறாங்க சார். இவங்களுக்கு சீட் கன்வர்ஷன் தேவைப்பட்ட இடம் அது கொங்கு பெல்ட்டு, சவுத் ஆஃப் தமிழ்நாடு, திருச்சி, இங்கெல்லாம் வந்து தஞ்சாவூர் தாண்டி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே ஃபைட் இருக்கும். டிஎம்கே ஏடிஎம்கே ஃபைட் டைட்டாக இருக்கும். பட் அவங்க ஜெயிக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு சீட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் நார்தன் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமகவும் ஏடிஎம்கேவும் ஒரு அலையன்ஸ் மெர்ஜ் ஆகிறாங்க. ஸோ இப்போது சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நார்த் சென்னை, சவுத் சென்னை அப்படிலாம் எடுக்கும்போது சவுத் சென்னையில் நிறைய சீட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பிஜேபி வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிநகர் வேளச்சேரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிநகர் வேளச்சேரியில் பாஜக வாங்கியிருக்கிற ஓட்டு ஒரு அபரிவிதமான ஓட்டு, கிட்டத்தட்ட செகண்ட் பொசிஷன் அங்கேயே வந்திருக்காங்க. ஸோ அங்கே சீட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பாஜக தேவைப்படுது. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் உங்களுக்கு ஒரு கட்சி தேவைப்படுது. இது வந்து உண்மையான ஃபேக்ட். பட் திமுக அலையன்ஸ்க்கு என்ன ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னா, எடுத்த உடனே அந்த எலெக்ஷனை வந்து 12% அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க 0ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன் 12% ஸ்டார்ட் பண்ணுறாங்க? சிறுபான்மையர் வாக்குகள் அப்படியே பல்காக அப்படியே விழுது. சரி, இவங்க இல்லாமல் நமக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்குதா இல்லையான்னு அவங்க பார்த்தாங்க, அது கிடைக்கல. டிஎம்கே காங்கிரஸ் சேர்ந்து இருக்கிற வழியும் சிறுபான்மை வாக்குகள் அந்த 12% வேற எங்கேயுமே மாறாது சார், வேற எந்த இடத்துலயும் போகாது. அப்ப எடப்பாடி அவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? இந்த எலெக்ஷன் வந்து எடப்பாடி அவர்கள் ஃபோக்கஸ் பண்றாங்க. எடப்பாடியுடைய முந்தைய ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர். சிறுபான்மை வாக்குகளை குறி வச்ச ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர். சிறுபான்மையர் வாக்குகள் மட்டும் இல்ல, போன வாக்குகள்லாம் வரும்னு நினைச்சது ஃபெயிலியர். போன வாக்குகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் நிறைய வந்து பாஜக பக்கம் திரும்பிடுச்சு நிறைய இடத்துல. தமிழக அரசியல் திமுக வேணும், திமுக வேண்டாம். திமுக வேண்டான்றவங்களுக்கு களத்தில் ஆப்ஷன் அதிகமாயிட்டே போகுது. சீமான் ஒருத்தர் இருக்காரு, விஜய் ஒருத்தர் இருக்காரு, பிஜேபி தனியா நிக்குதுன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அவர் என்ன பண்ணிட்டாரு, பழசெல்லாம் மறப்போம், நடந்து போச்சு, நாளைக்கு என்ன பண்ணோம் சார்? இந்த தேர்தலில் எடப்பாடி அவர்கள் தோர்த்தால் நாளைக்கு அவர் பதவிக்கே பிரச்சனை வரும் சார். ஏன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், இவங்களே வந்து அந்த பொதுக்குழுல ஒரு பொதுக்குழு கூட்டி வந்து இதை மாத்தலாம்னு சொல்லி ரூல் போட்டிருக்காங்க ஏடிஎம்கேல. முன்ன தொண்டர்கள் தேர்வெடுக்கலாம் இருந்தது, அது வந்து தொண்டர்களாக இது பண்றது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பொதுக்குழு. இந்த பொதுக்குழுல இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு மாறினா என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணீங்க கேட்டா என்ன சொல்ல முடியும்? தொடர்ந்து வந்து அதிமுக வரலாற்றுல ஒரு ஸ்டேட் எலெக்ஷன், ஒரு எம்பி எலெக்ஷன் படுதோல்வி, 2 படுதோல்விகள் அதிமுக சந்திச்சிருக்கான்னு கேட்டா இல்ல.
இஃப் ஐ அம் ராங் கேன் கரெக்ட் மீ. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தேர்தல் படுதோல்வி. நான் சொல்றது 2009ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 9 சீட் ஜெயிக்கிறாங்க. 9 சீட் ஜெயிக்கிறாங்க. 9 சீட் வித் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஓட் பேங்கை மெயின்டைன் பண்றாங்க. இங்க ஓட் பேங்க் சரிவாகிட்டே இருக்கே. இங்க ஓட் பேங்க் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ ஓட் பேங்க் குறைஞ்சிக்கிட்டே போகும்போது என்ன பண்றது? வேற என்ன ஆப்ஷன் இருக்கு சார்? திமுகவால் காங்கிரஸ் இல்லாமல் ஆட்சி இந்த எலெக்ஷன்ல போட்டியிட முடியுமா சார்? எப்ப பாரு அதிமுக பாஜக போனா அதிமுக அடிப்பேன், எடப்பாடி அடிப்பேன். சரி, அப்போ திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குல்ல, அப்ப ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் காங்கிரஸ் அடிமையா? அப்படி கிடையாது சார். சீட் கன்வெர்ட்டிபிலிட்டி தான் சார் இங்க முக்கியம். இந்த குற்றச்சாட்டு நீங்க என்ன சொன்னீங்க? 64 சீட்டு கேட்டப்போ காங்கிரஸ் வந்து திமுகவை கழுத்தை நெரிச்சு இந்த சீட்டை வாங்குச்சுன்னு குற்றச்சாட்டு நீங்க முன் வச்சுங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா பிஜேபி இருக்கு, அதே குற்றச்சாட்டு திரும்பி வைக்கிறாங்க சார். அதிமுகவை கையமடக்கி இந்த சீட்டுகளை வாங்குறாங்க, கூட்டணி நிர்பந்திக்கிறாங்கன்னு இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கூட்டணியை யாரும் நிர்பந்திக்கவே இல்லை சார். அதுதான் சொல்றேன். இது வந்து வின் வின் பாயிண்ட். இப்போ இன்னைக்கு வந்து இருக்கிற இந்தியா திமுக அலையன்ஸ் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது பாத்தீங்கன்னா 100 சீட்டு கேட்கறது நிர்பந்திக்கிறது இல்லையா சார்? பிரகாஷ் ஸ்டேட்மெண்ட் சார் 100 சீட்டுன்றது யாரும் அனௌன்ஸ் பண்ணாங்களா? 100 சீட்டு யாரும் அனௌன்ஸ் பண்ணாங்களா? தாமோதர் பிரகாஷ் யாரும் எழுதி கொடுத்தாங்களா 100 சீட்டு கொடுங்க அப்படின்ட்டு? யாருமே எழுதி கொடுக்கலையே. இவரே 100 சீட் சார். இந்த அலையன்ஸ் வரதுல இங்க இருக்கிற பாதி பத்திரிகை அவங்களுக்கு பிடிக்கல சார். ஏன்னா திமுக ஜெயிச்சிடுச்சு, திமுக தோத்துருச்சுன்னா அங்க பிரச்சனை ஆயிடும் சார் அவங்களுக்குலாம். அதுதான் சார் உண்மை. எந்த பத்திரிகையாளர் எடுத்தீங்களாலும் நான் அது ஓப்பனா சொல்றேன் சார். இங்க நிறைய இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு இந்த அலையன்ஸ் வரது பிடிக்கல சார். பாஜக அதிமுக இல்ல அதிமுக ஒரு பெரிய கூட்டணி இது பண்றது இங்க இருக்கிற, அதாவது திமுக தோக்குற நிலைமைக்கு போறது இங்க இருக்கிற பாதி ஜேர்னலிஸ்ட்க்கு பிடிக்கல. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது ஒரு வெற்றி கூட்டணி, அதனாலதான் ஆரம்பத்துல இந்த கூட்டணியை உடைக்க பாக்குறாங்கன்ற குற்றச்சாட்டு சார். அதிமுக அதிமுக கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டேன், என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் தான் இருக்கிறார்கள்னு கூட்டணிக்கு போறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னது யார் சார்? அண்ணன் எடப்பாடி. நாங்க வந்து இதே பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்பவும் பிரைம் மினிஸ்டர் பேசுறேன்னு பேசும்போதும் போன் எடுக்காதது யார் சார்? எடப்பாடி. இதே அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நான் பார்லிமெண்ட் தேர்தலப்போ நான் வந்து இப்போ கூட்டணி பேசணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது இதே முனவர் பாட்ஷா பேசுகிறார் இல்லையா, அவங்க கட்சியில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணும்போதும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதது யார்? எடப்பாடி. கடந்த 2 வருஷமாக தமிழ்நாட்டில் என்ன நிலவரம் உருவாக்கியிருக்குன்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பாஜக என்பது ஒரு கொரோனா கிருமி மாதிரி ஒரு ஃபாரின் பாடி அப்படின்ற மாதிரி பாஜக எதிர்ப்பை வந்து மிக கூர்மையாக திமுகவும் அதிமுகவும் இணைந்து கொண்டு போகிறாங்க. அது மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து கொண்டு போகிறாங்க. இப்போது சட்டனா திரைப்படத்தில் வர மாதிரி சட்டனா எடப்பாடியார் வந்து திடீர்னு கடவுள் கனவுல தோன்றி, இயேசு கிறிஸ்து கனவுல தோன்றி, அண்ணே தம்பி எடப்பாடி நீ வந்து பாஜகவோடு சேர்ந்து இதே மாதிரி தான் 2014 வந்து கூட்டணி இல்ல, இதுக்கு மேல அறப்போற கூட்டணியே போக மாட்டார் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் 2016 தேர்தலில் என்ன நடந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவர் எதிரி ஏசுநாதர் வந்தாரா? சரி, இப்படி சொன்ன உடனே இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் பிடிக்காதான்? அது சில பத்திரிகையாளர் சொன்னேன் இல்ல எங்களுக்கு என்ன இருக்கு அதுல? நீங்க எங்கள் அம்மா மலையாளத்தில் சொல்கிற மாதிரி யாரோட போனாலும் லப்பைக்கு 3 பணம், அவ்வளோதான். புரியுதா? எங்களுக்கெல்லாம் மோட்டிவ்லாம் யாரும் உட்காந்து கன்செக்ட் பண்ணலாம். இதுதான். அப்போது நீங்கள் வந்து இவ்வளவு நாள் ஆன்டி பிஜேபியை ஏன் ப்ராபகேட் பண்ணீங்க? ப்ராபகேட் பண்ணிட்டு பொது எதிரி வலிமை பெறாரு. திமுக கூட்டணி வலிமையா இருக்குன்றப்போ ஏதோ ஒரு இடத்துல இறங்கி வரணும்ல. அது எடப்பாடி இறங்கினா என்ன, அமித்ஷா இறங்கினா என்ன? இதுங்க எஸ்பி வேலுமணி சொன்னாருங்க, நாங்கள் வந்து பாஜகவோட சேர்ந்துருந்தா 10 இடத்துல ஜெயிச்சிருப்போம். எஸ்பி வேலுமணி சொன்னாங்க, தமிழிசை சொன்னாங்க, ரைட்டா? அப்பெல்லாம் ஏன் வரல ஞானோதயம்? திடீர்னு ஏன் ஞானோதயம் வருது? அப்போனா நீங்கள் ஏதோ ஒன்றுல மாட்டினுக்கிறீங்க. கேட்போம் திரு முனவர் பாஷாட்ட. 2021 அமைஞ்ச அதே கூட்டணி பாணியை கையில் எடுக்கிறதா அதிமுக? அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இன்னைக்கு நினைக்கிறீங்களா சார்? அதாவது 2021ன்றது வேற, இன்னைக்கு 2026. இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி அதிகமாக இருக்கிறது. நண்பர் பிரகாஷ் வந்து கடந்த காலத்தில் எடப்பாடியார் இதை பேசினார் அதை பேசினார் என்றெல்லாம் குறிப்பிட்டு சொன்னார். அரசியலை பொறுத்தவரை கடந்த காலத்தை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களே ஆனால் யாரும் ஒரு நிலையான கருத்துக்களை சொன்ன வரலாறு கிடையாது.
நெருக்கடிகளை கொண்டு வந்தபோது அன்னை இந்திரா காந்தியை எதிர்த்து கருப்பு கொடி என்ற பெயராலே அவரையே படுகொலை செய்ய முயற்சித்தார்கள். சிட்டிபாபு, சாத்தூர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறையிலே அடித்து கொல்லப்பட்டார்கள் என்று எல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதே திராவிட முன்னேற்ற கழகம்தான் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொல்லி அழைத்தார்கள். அதை போலத்தான் எல்லா காலகட்டங்களிலேயும் அரசியலில் பண்டாரம் பரதேசி என்று இதே கலைஞர் தான் பாரதிய ஜனதாவை விமர்சித்தார். ஆனால் அதற்கு பின்னால் அதே பாரதிய ஜனதா கட்சியோடு ஜெயலலிதா அம்மையார் கூட்டணியை முறித்தவுடன் இவர் போய் சேர்ந்தார். ஆக அரசியலை பொறுத்தவரை அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப அவர்கள் ஒரு முடிவினை எடுக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை 2026 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலிலே திமுகவை வீழ்த்த வேண்டும். அதில் எடப்பாடியார் குறிப்பாக சொல்லுகிறார், பொது எதிரி திமுகவை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு மற்ற யாரும் எதிரிகள் கிடையாது என்று சொல்லுகிறார். ஆக பாரதிய ஜனதா கட்சியோடும் அவர் சேருவதற்கு தயாராக இருக்கிறார். அதற்கான முயற்சியிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதே போலதான் நண்பர் விஜயை பொறுத்தவரை அவர் கூட திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்ற பொழுது எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். ஏனென்று சொன்னால் பாஜகவை எதிரி அனுப்பிட்டாரு. அவர் எப்படி வருவாரு? விஜய் தான். நீங்க திமுகவை எதிரி, பாஜகவை எதிரி. எடப்பாடியார் தான் சார் எடப்பாடியார் தான் பாஜக எதிரின்னு சொன்னாரு. இன்னைக்கு பாஜகவோட சேர வேண்டிய நிர்பந்தம் வந்தது இல்ல. பொது எதிரி யாருன்னு பார்க்கணும் சார். நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலா இருந்தா நீங்க பாஜக எதிரி, அதை எதிர்த்து நான் போராடுறேன் அப்படின்னு சொல்றது நியாயம். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த திராவிட கட்சியும் மாநிலத்தில் அவர்கள் அரசியல் நடத்த மத்தியில் இருக்கின்ற ஆளுங்கட்சியோடு அனுசரணையாகத்தான் போயிருக்கிறார்கள். டாக்டர் கலைஞர் காங்கிரஸோடு அனுசரணையாக இருந்தார். வாஜ்பாய் தலைமையிலே அவர்களுக்கு அனுசரணையாக இருந்து அந்த ஆட்சியிலே அங்கம் வகித்தார். அதற்கு பின்னால் மன்மோகன் சிங் ஆட்சி. அதை போலவே எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸோடு அனுசரணையாக இருந்து மத்தியிலே காங்கிரஸ் இருந்தபோது அனுசரித்து சென்றார். ஒரு மாநில கட்சி என்று சொன்னால் மத்தியிலே இருக்கின்ற ஆட்சிக்கு அனுசரணையாக போய் தான் அந்த கட்சியை மாநிலத்திலே வளர்க்க முடியும். இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ தளபதி ஸ்டாலின் தவறு செய்து விட்டார். மீண்டும் ராகுல் காந்தி பிரதமராகி விடுவார் என்ற எதிர்பார்ப்போடு அவர் இருந்தார். அதிலே ஏமாந்து விட்ட காரணத்தால் முன்னே வைத்த காலை பின் வைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார். ஆக அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி வருவது உறுதி. வலுவான கூட்டணி தேவை என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரசின் குறிக்கோள். அதற்கான முயற்சியிலே தான் நாங்கள் ஈடுபடுகிறோம். கண்டிப்பாக எடப்பாடியாரை பொறுத்தவரை அவர் அதிமுக நண்பர், புதுக்கோட்டை நண்பர் பேசியதை போல அல்ல. ஏனென்று சொன்னால் எல்லா விஷயங்களிலேயும் எடப்பாடியார் தீர்க்கமாக சிந்தித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். அவரை சுற்றி இருக்கின்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் கூட்டணி சேர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். எனவே அந்த கூட்டணிக்கான அச்சாரமாகத்தான் பிரதமரை சந்திப்பது இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஓகே, 2021 அவங்க சொன்னது நாங்கள் 3% தோத்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுகவுடைய ஓட் பேங்க் குறைஞ்சிருக்குல்ல சார், அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்? 20% ஆயிடுச்சு இல்லை சார்? நான் என்ன சொல்கிறேன், எந்த காலகட்டங்களில் 20% பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவங்க பிரதமர் வேட்பாளர் யாரையும் முன்னிலைப்படுத்தலை. நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் லேடியா மோடியான்னு சொல்லி தேர்தல் களத்தை சந்தித்த போது திமுக தனித்து போட்டிட்டது, காங்கிரஸ் தனித்து போட்டிட்டது, என்டிஏ கூட்டணி போட்டிட்டது, அதிமுக தனித்து போட்டிட்டது. என்டிஏ கூட்டணியில் 2 பேர் எம்பிக்களாக வந்தாங்க, பொன் ராதாகிருஷ்ணனும் அன்புமணி ராமதாஸும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியலையே தனித்து போட்டிட்ட போது. அதனால் அதிமுக அன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வாக்கு வங்கி குறைந்து இருந்தாலும் கூட சட்டமன்ற தேர்தல் என்பது இந்த தேர்தல் சட்டமன்றத்துக்கான தேர்தல், தமிழகத்திலே திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டுவதற்கான தேர்தல். எனவே அதிமுக என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற்று தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி அமைவது அதிமுக தலைமையிலே காலத்தின் கட்டாயம் என்றுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கருதுகிறது. ஓகே, திரு புதுக்கோட்டை சீனிவாசன், ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அதுக்காக பெருமளவு சீட் பாஜக கொடுக்கப்படுது, அதுல இருந்து தான் அவங்க மற்ற கட்சிகள் கொடுக்க போறாங்க அப்படின்ற பார்வைகளை இப்போ வெளிப்பட தொடங்கியிருக்கு. இல்ல, அதெல்லாம் அதிகாரப்பூர்வமான செய்தியே இல்லை. இன்னும் அந்த கூட்டணிக்கான எந்த விதமான ஒரு இதையும் அதிமுக ஒரு முடிவா சொல்லல.
அதாவது கலந்து பேசலாம். ஆனா அது ஒரு இறுதி வடிவம் வந்தாதான் அதற்கான உறுதியான தகவல் பேசலாம். இப்ப சொல்றாங்க பாருங்க, அதாவது கூடா நட்பு கேடாய் புடின்னு சொன்னது கடவுளா கலைஞரா? அப்ப அந்த கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருக்குது. அப்ப கடந்த காலங்கள்ல இப்ப நாகராஜன் சார் பேசுறாரு பாரு, கடந்த காலங்கள்ல அதிமுக வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா 21 பொது தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக வந்து எந்த அளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க? ரொம்ப சொற்ப இதுதான். அதிமுக நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சோம். அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமா வாங்கின வாக்கு தான் அவங்க சொல்றாங்க. பிஜேபிக்குன்னு என்ன அளவீடு வாக்குகளை இவங்க பார்த்தாங்க? அப்ப அது ஒரு சரியான ஒரு அளவீடா இருக்காது. பிஜேபி 11% இல்ல சார், பிஜேபி 11%, நீங்க வந்து 20%. அதுதான் அதாவது அதிமுக வந்து ஒரு பிரதமருக்கான தேர்தல்ல வந்து பிரதமரை யாரையும் முன்னிறுத்தல, ஒரு தனித்தன்மையோடு நின்னாங்க. அப்ப அதை வச்சுட்டு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு சார். உண்மையான நிலவரம் தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் களத்துல நின்று போராடுற ஒரு இயக்கமா தமிழ்நாட்டுல அதிமுக. அதிமுகவை தவிர்த்து எந்த கட்சிகளும் இன்னைக்கு சட்டப்பேரவை தேர்தல்ல ஒரு வெற்றியை கருத முடியாது, அதை நோக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப அதிமுகவை மக்கள் ஆராதிக்கிறாங்க, ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில அதிமுகவுடைய வாக்கு வங்கிகள் கடந்த காலங்களை புரட்சி தலைவி அம்மா இருந்த அந்த சதவீதத்தை 40% நோக்கி அடியெடுத்து வைக்கிற இந்த காலத்துல போய் பழைய கணக்கீடுகளை பேசி அதிமுகவினுடைய இதை வந்து இதை மடைமாற்றம் செய்ய முடியாது. 40% நோக்கி போதுன்னா கூட்டணிக்கான தேவையே ஏற்பட்டிருக்காதே சார். இல்ல அதிமுக வந்து சார், அதாவது ஒரு பொது எதிரியை வீழ்த்தணும். அப்ப கட்சிகளோடு எந்த சிறிய கட்சிகளோ அல்லது புதிய கட்சிகளோ எந்த கட்சிகளுடைய வாக்கும் சிதறக்கூடாது. அப்ப சிதறாம வாக்குகளை ஒன்னா சேர்த்தாதான் ஒரு பொது எதிரியை வீழ்த்த முடியும். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா அதிமுகவிற்கு என்ற ஒரு செயல் திட்டம் இருக்குது, செயல் வடிவம் இருக்குது. அந்த வடிவங்களுக்கு செயல் திட்டங்களுக்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க, யார் சேர்றாங்க, ஒருமித்த கருத்துக்கு வர்றாங்க, அதிமுக தலைமையை ஏற்று யார் வந்து தேர்தலில் களம் காண போறாங்க, இதுதான் அதிமுக கணக்கீடு. அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகுதான் ஒரு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுவாங்களே தவிர, அதாவது பண்ணுவாங்க சார். ஆனா இந்த சந்திப்புகள் எல்லாம் அரசியல் நோக்கம் இல்லாததுன்னு சொல்ல வரீங்களா? நாளைக்கு பிரதமரை போய் ஒரு பாக்குறாரு அப்படின்னா அரசியல் நோக்கம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? மரியாதை சொல்ல முடியுமா சார்? முழுக்க இன்றைக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்குது. இப்ப 100 நாள் வேலைக்கான ஊதியம் கிடைச்சிருச்சா, எய்ம்ஸ் வந்துருச்சா, நீட்டுக்கான பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சா, தேசிய கல்விக் கொள்கை, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு திமுக செய்ய தவறிய அத்தனை பணிகளையும் இன்றைக்கு அதிமுக களத்துல நின்று ஒரு பாரத பிரதமரை சந்திக்கிறதுடைய நோக்கம் தமிழ்நாட்டுடைய நலன். அதற்கு பிறகு அரசியலும் இருக்கும், கூட்டணி சம்பந்தமா பேசதான் செய்வாங்க, அதை மறுத்திட முடியாது. அப்ப அந்த கணக்கீடுக்கு ஒத்து போகிற அந்த கூட்டணி கட்சிகளோடு அதிமுக இந்த தேர்தலை சந்திக்குமே தவிர மற்றபடி வேற எந்த அடிப்படையிலையும் இப்ப கூட்டணிய அறிவிக்கல. அதிமுக அவகாசம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அவகாசத்துக்குள்ள எல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசி முடிச்சு தொண்டர்களுடைய விருப்பம், சூழல், கணக்கீடு எல்லாத்தையும் உள்ளடக்கிதான் ஒரு கூட்டணி அறிவிக்க முடியுமே தவிர ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு பொது எதிரிக்கு முன்னாடி வெற்றியை வந்து நம்ம வந்து நழுவ விடக்கூடாதுங்கிறதுல அதிமுக கவனமா இருக்குது. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அதிமுக கவனமா தான் எடுத்து வைக்கிறாங்க. அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. கூட்டணி அமைஞ்சுதான், கூட்டணியோட தான் சட்டப்பேரவை தேர்தல் அதிமுக வந்து சந்திக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அது அவசர கோலத்துல அள்ளி தெளிக்க கூடாது. ஒரு சரியான கூட்டணி அமையணும். அதிமுகவினுடைய புகழுக்கும் பெருமைக்கும் எந்த விதமான குந்தகமும் ஏற்படக்கூடாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கெல்லாம் சரியானாதான் அந்த கூட்டணி அறிவிப்பாங்க. அதற்கு அவகாசம் கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமா நல்ல முடிவு வரும். ஓகே சார், நான் பழசுக்கு போக விரும்பல, பட் சார் சொன்னதுனால நான் சில பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். 2021 ஒரு சைடில் ஆப்போசிஷனில் எல்லா பார்ட்டியும் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக வேண்டாம், முத்திரையர் சமுதாயம் வேண்டாம், கிருஷ்ணசாமி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பெறார். அப்போ அது ஒரு தோல்வி சந்திக்கிறார். இப்போ திருப்பி 2024 தெரிஞ்சோ தெரியாமலோ மோடி வரது மினிமம் கேரண்டி, நம்பர் ஆஃப் சீட்ஸில் டிஃப்ரென்ஸ் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல. மோடி வரப்போறான்னு தெரிஞ்ச போது என்ன பண்ணுறாரு அவர், வேண்டாம். ஸோ இந்த ரெண்டு முடிவுமே பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே ஒரு தெரியுதுல, ஏன் இப்படி இருக்கார், ஏன் தேர்தல் போது மட்டும் இந்த தப்பை செய்கிறார். இன்ஃபேக்ட் அவர் மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டு திமுக சாதகமாக செயல்படுறாருன்னு கூட விமர்சனம் வைக்கப்பட்டது முந்தைய காலத்தில். அதற்கு எதுக்குமே நம்ம போக வேண்டாம். இப்போ இன்னைக்கு திமுகவை தோக்கடிக்கணும். இந்த அடுத்த எலெக்ஷனும் அவர் தோத்தால்
என்ன நடக்கும் என்று, ஏன்னா அவருக்கு அந்த ரூல் எல்லாமே சொல்லிட்டார். ஸோ அதை பொறுத்து அவருடைய நகர்வுகள் இருக்குதுன்னு தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு 100 சீட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க. அதில் யார் வேணால் வரலாம். விஜய்க்கு கூட ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா அது ஒரு தமிழ்நாட்டின் மெகா கூட்டணி அது மாறிடும்ல, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா? சார், விஜய் வந்து டோட்டலாக வந்து இங்கே வர்றதுக்கு தயாராக இருந்தார். எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தார். ஆனால் அவர் கேட்டது 80 சீட்டு. இவங்க கொடுக்க ஆஃபர் பண்ணது 40 சீட்டு. ரைட்டுங்களா? மேபி பேசினா 60 செட்டில் இருக்கணும். ஏன் இல்லை 60 செட்டிலாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு நடுவில் உள்ள பூந்து ஒரு ஆப்ரேஷனை வந்து ஒரு கல்யாணமாக போகிற ஒரு பொண்ணை வந்து ஒரு படத்தில் தூக்கிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு போனது தான் இப்போ பாஜக. அந்த அளவுக்கு தான் பாஜக. அதுக்கான விஷயங்கள் தான் பாஜக பண்ணியிருக்கு. ஆனால் இவரோட ஃபார்முலா வந்து அவர் விஜயோட பேசுகிறாரு, நல்லபடியாக கூட்டணி பேச்சுவார்த்தை போது அவங்க குடும்பத்தோடு பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி. இவர் மிதுன் பழனிசாமி வந்து ரொம்ப மிங்கிளாக இருக்கார். விஜயோட பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அங்கேருந்து பேசுகிறாரு. முழுக்க இவங்களோட பேசி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆனால் சீட்டில் தான் ப்ராப்ளம். துணை முதலமைச்சருக்கும் விஜய் ரெடி, எடப்பாடி முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கும் விஜய் ரெடி. ஆனால் அடுத்த கட்டமாக வரும்பொழுது அந்த சீட்டில் பிரச்சனை வந்தது. அதுக்கு நடுவில் எடப்பாடியை டோட்டலாக ஹைஜாக் பண்ணது வந்து பாஜக. அப்போதான் ஹைஜாக் பண்ணதுக்கான காரணம் தான் தெரியல. இதுக்கு முன்னாடி அவர் ஏன் பேசலை? இப்போ இன்னைக்கு பாருங்கள், நிர்மலா வந்து கட்சியில் இருக்க நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் தான் கூப்பிடல. முன்னாள் அமைச்சர்கள் பாக்கி எல்லாரையும் பார்க்குறாங்க. செங்கோட்டையனை பார்க்குறாங்க. நான் கேட்குறேன், முன்னாடி அதிமுகன்னா மலைச்சாமின்னு ஒரு எம்பி, அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்காக கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். 2014 கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அப்போது இவர்கிட்ட கேட்டால் எனக்கு செங்கோட்டையன் போனது தெரியாதுன்றாரு எடப்பாடி பழனிசாமி. எனக்கு செங்கோட்டையன் போனது தெரியாதுன்னு சொல்கிறாரு. அப்போது உங்கள் கட்சி எந்த லெவலில் இருக்குது? இப்போ இவங்கெல்லாம் போய் நிர்மலாவை மீட் பண்ணுறாங்க, சிவி சண்முகம் போயிட்டு அமித்ஷாவை மீட் பண்ணுறாங்க. அப்போ இந்த கட்சி என்ன இருக்குது? டோட்டலாக முழுக்க பாஜக வந்து அந்த கட்சியை முழுங்கிடுச்சா? செங்கோட்டையன் மீட் பண்ண தெரியாமல் இருக்கலாம். சிவி சண்முகமோ தம்பிதுரையோ இவங்கெல்லாம் இபிஎஸோட தான் இருக்காங்க, அவர் சொல்லி தான் மீட் பண்ணியிருக்காங்கன்னு புரிதல் வேண்டாமா? அப்படி ஒன்று இருக்குது, புரிதல் இருக்குது. ரைட்டுங்களா? இன்னைக்கு வக்ஃபு மசோதாவை இப்போ மனோர் பாட்சா சார்லாம் பேசுகிறாங்க. வக்ஃபு மசோதாவை முழுசாக ஆதரிச்சுட்டு இவங்க ஓட்டு தான் போடுவாங்க, இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் பாஜக வந்து வக்ஃபு மசோதாவை கொண்டு வருவது மூலமாக தன்னை வந்து மைனாரிட்டிகளுக்கு விரோதி அப்படின்னு அறிவிக்குது. அதை ஆதரிச்சுட்டு நீ இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய மக்கள் மத்தியிலலாம் எப்படி ஓட்டு கேட்க போகிறாங்கன்னு தெரியல. நான் திரு முனவர் பாஷா இது ஒரு ஹைஜாக் கூட்டணி அப்படின்ற பார்வை எடுக்கிறார். அதிமுகவை கடத்தி இந்த கூட்டணி அமைக்கப்படலாம் பண்ண வேண்டிய அவசியமே சார். அதிமுக ஏன் சார் கடத்தணும்? இந்த தேர்தலே அதிமுகவுக்கான தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் அதிமுக வந்து ஆட்சியை அமைக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவர் வந்து அமித்ஷாவை போய் பார்க்குறாரு. அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? ஹைஜாக் ஏன் பண்ணணும்? இப்போ என்ன மோடியா, பிரதமர் மோடியா வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்த போகிறாரு. அதாவது வந்து சட்டமன்ற தேர்தல் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையணும். அந்த முயற்சியில் மரியாதைக்குரிய எடப்பாடியார் ஈடுபடுறார். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலே சொன்னார், நான் ஒரு பலமான கூட்டணி அமைப்பேன். அது தேமுதிகவும் எஸ்டிபியை தவிர யாரும் வரல, மீதி எல்லாரும் என்டிஏ கூட போயிட்டாங்க. இப்போ என்டிஏவும் ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் ஒன்று சேருகின்ற பொழுது அந்த கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கும். ரெண்டாவது வந்து வக்ஃபு மசோதாவை பற்றிலாம் பேசினாரு. வக்ஃபு மசோதாவை பொறுத்து இப்போ எஸ்டிபியே இல்லை, பாஜக வந்துட்டாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க? ஓகே 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 முனவர் பாஷா கோ ஹெட். இல்லை, வக்ஃபு மசோதாவை பொறுத்தவரை எங்கள் தலைவர் வந்து அதை ஆதரித்து பேசலை வாசன் அவர்கள் பாராளுமன்றத்தில். அதனால் நீங்கள் தேவையில்லாமல் இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக நாங்கள் இருக்கிறோம்லாம் சொல்லாதீங்க. 39 பேரில் 22 பேர் தானே சார் ஓட்டு போட்டிருக்காங்க திமுக எம்பிக்கள். 17 பேர் எங்கே போனாங்க பார்லிமெண்ட்டில்? எதுக்காக ஓடினாங்க? அது கேட்க தயாராக திமுக தலைமை? ஒட்டு மொத்தமாக 39 பேர் ஓட்டு போட்டிருக்கணுமா இல்லையா? பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் வரும்போது 22 பேர் தானே ஓட்டு திமுகலேருந்து போடுறாங்க. 17 பேர் ஆப்சென்டிஸ் ஆச்சு. ஏன் போகலை?
அன்னைக்கு SSR பண்ண மாதிரி மன்னர் மானிய ஒழிப்பு வரும்போது ஓடிட்டாரு. அது திமுக மாதிரி 22 தானே சார், மத்தவங்க கூட்டணி தானே, காங்கிரஸ் எல்லாம் தானே, அந்த கவுண்ட்ல வந்துரும் சார். சார் எல்லாம் நம்பர் ரொம்ப க்ளோஸ் சார். 238 ஐ திங்க் சோ, இவங்க 280 அவ்வளவுதான் நேத்து பில் பாஸ் ஆனது. இல்ல சார், அப்ப காங்கிரஸ் 22 போச்சுன்னா 17 பேர் யாருன்னு கேளுங்க. அது ஏன் திமுகன்னு கேக்குறீங்க சார்? திமுக 22 சார், மற்ற கட்சிகள் திருமாவளவன்லாம் கணக்குலயே வரலையே 2 பேர் அவங்க. இது மாதிரி மொத்தத்துல வந்து வக்போர்டு மசோதாவை நாங்க யாருமே ஆதரிச்சு ஓட்டு போடல, ஆதரிச்சு பேசல. அதுல நாங்க தெளிவா இருக்கோம். எங்களை பொறுத்தவரை திமுக என்கிட்ட தீய சக்தி தமிழகத்துல ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதுதான் புரட்சி தலைவர் ஜெயலலிதாவுடைய குறிக்கோள், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை வென்றெடுக்க எடப்பாடியார் எடுக்கின்ற முயற்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் சரி, விஜயும் அவரே பிரகாஷே சொன்னார் துணை முதல்வர் ஆவதற்கு கூட தயார் என்று. ஆக நோக்கம் ஒன்றுதான், திமுக அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் விஜயும் அந்த அணிக்கு வருவதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலையும் உருவாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார் யாரையும் ஹைஜாக் பண்ணல சார். அப்படி பார்த்தா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே பல விருப்பு வெறுப்புகளை மீறி தான் இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் ஸ்டாலின் சார் ஹைஜாக் பண்ணிட்டாரா? யாரும் ஹைஜாக் பண்ணலை. இந்த ஹைஜாக் பண்ணுறது 4 காரில் போகிறது, 5 காரில் போகிறது, இதெல்லாம் விஷயமே கிடையாது. விஷயம் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு அலையன்ஸ் வந்து வரணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுக்கு எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இந்த ஹைஜாக் பண்ணுறது, தூக்குறது, கிராஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எந்த அரசியல் கட்சியோட வேலையும் கிடையாது. அதே மாதிரி நான் சொல்கிறேன், ஒரு முஸ்லீம் கூட வக்ஃப் மசோதாவால் பாதிக்கப்பட மாட்டார்கள். இந்தியர் முஸ்லீம் எப்படி சிஏஏக்கு சொல்கிறோமோ, எல்லாம் சொல்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு இந்திய முஸ்லீம்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூ வேணால் எல்லாரும் போய் பாருங்கள், அதில் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அதில் எந்த மாற்றும் கருத்து கிடையாது. திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டணி அமைய வேண்டும் என்பது நிறைய பேரின் கருத்தாக இருக்குது. இன்ஃபேக்ட் திமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுக எதிராக வாக்கு போடுறவங்க எல்லாருக்குமே ஒரு கருத்தாக இருக்குது, ஓட்டு பிரிய வேண்டான்ட்டு. அதற்கான ஒரு முயற்சியில் தான் நடக்குது. பேப்பரில் வர வழியும் அது கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு தேதியில் அது பாசிட்டிவாக போகுது. இந்த பாசிட்டிவாக போகுது நிறைய பேருக்கு பொறாமையாக இருக்குது. இறுதி கருத்து புதுக்கோட்டை சீனிவாசன் சார். இறுதி கருத்து முடிச்சுங்க சார். அதாவது சார், தேசிய கட்சியோட அதிமுக இன்றைக்கு ஒரு நட்பு கடைபிடிப்பாங்க. அது கடந்த கால வரலாறு, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து திமுகவினுடைய நாடகம் மாதிரி இவங்களே வைப்பாங்களா இவங்களே எடுப்பாங்களான்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி கச்சத்தீவை வந்து கொடுத்தது இவங்க. ஆனா இன்றைக்கு தேர்தல் அரசியலுக்காக இவங்க ஏதாவது ஒரு தீர்மானம் போட்டு மடைமாற்றம் பண்ணி மக்களை திசை திருப்புறாங்க. அதிமுகவோட கூட்டணியை வச்சு இவங்க அரசியல் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அது ஒரு காலம் நடக்காது. அதிமுக சரியான கூட்டணி அமைத்து சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகரும். இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. இது முழுக்க திமுகவினுடைய குழப்பங்கள் தான். அது எல்லா விஷயங்கள்லையும் அதிமுக சரியா இருக்கு, சரியா தீர்வு பண்ணுது, அதனுடைய கூட்டணி கணக்குகளும் சரியா இருக்குங்கிறத நான் பதிவு செய்யறேன். சார், இந்த கூட்டணியில் வந்து அரித்மெட்டிக் பிரகாரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சார். ஆனால் இந்த கூட்டணியோட கெமிஸ்ட்ரி வேலை செய்யாது சார். கேளுங்க, 1980 இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு கூட்டணியை வந்து காங்கிரஸ் வந்து வச்சது சார். காங்கிரஸுக்கு திமுக வந்து ஓட்டே போடலை, ரைட்டுங்களா? காங்கிரஸை வந்து திமுக தோற்கடிச்சது 1980களில். அந்த மாதிரி இந்த கூட்டணி வந்து பாஜக எதிர்ப்பை முழுக்க திமுக உருவாக்கினது, கூட்டணி கட்சிகளை முழுக்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அதிமுக வாக்குகள் பாஜகவுக்கு வராது. இந்த கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். பிரதமருடைய வருகையின் போது கூட்டணி இறுதியாகிறதா, அதை பொறுத்து தமிழகத்துடைய தேர்தல் களம் மாறப்போகிறதா பொறுத்து பார்க்கலாம். இந்த சிறப்பு விருந்துகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.